கிறிஸ்துவ அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கதி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணுமா, கேட்கணும். ஆண்டவரே நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இங்கே நமக்கு சொல்லி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிப்பதற்கு நம்முடைய பலத்தினால முடியாது. நம்ம என்ன செய்யணுமா, கேட்டு ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு குட்டி கதையோட கூட ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னா, ஒரு நாள் என்ன செஞ்சான்னா, ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சார்னா, ஒரு ஊருக்கு ஒரு படைமுயற்சி கூட்டம் நடத்துறதுக்காக சென்றிருந்தார். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள மக்கள் அவருக்கு நிறைய உணவுகளை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவர் காலையில எதிர்பார்த்த டைம் கொண்டு வரல. ஆனா அவர் கொண்டு வந்த பதார்த்தங்களும் அவருக்கு என்னது பிடிக்குமான்னு தெரியல. ஆனா எல்லாரும் அவங்க இஷ்டப்படி என்ன நிறைய எட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு பிடிச்ச பிரெட் அதுல இல்லை, சுட்ட ரொட்டி இல்லை. அப்போ அவருக்கு ரொம்ப என்னடா இது இப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, நம்ம கேட்கல, அவங்க என்ன பிடிக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாம அவங்க நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா என்ன செய்யல, அவருக்கு பிரியமில்லாம போச்சு. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நிறைய காரியம் ஆண்டவருக்காக செய்யறோம் அப்படின்னு செய்யறோம். ஆனா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா, நம்ம சீக்கிர காரியம் ஆண்டவருக்கு பிரியமான காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. ஆனா அதான் கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக நான் வாழ்வதற்கு எப்படி, பிரியமாக நான் உங்களுடைய காரியங்களை நான் எடுத்து செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம கேட்கணும். முழங்கால் படிட்டு கேட்கும் பொழுது அவர் ஆவியாளரை கொண்டு நம்மை வழி நடத்துவார். அது மாத்திரம் கேட்கிறவனும் அது என்ன செய்யணுமா, பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம கேட்டு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்ல என்ன செய்யணுமா, ஆண்டவரத்துல நம்ம உண்மைத்தமா இருக்கணும். அநேக வேளைகளை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஏசாயா காலத்துல பார்த்தீங்கன்னா யூத மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, தவறுகள் குற்றங்கள்லாம் அப்படியே அசால்ட்டா அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போதான் ஆண்டவர் ரொம்ப அவரு கண்டிப்போடு அவங்களுக்கு என்ன செய்வாரு, எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பாரு. இன்னைக்கும் கூட நாமளும் அநேக வேலைகளை என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆன வசனங்களை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க கேளுங்கள் தரப்படும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி உலகபரமான காரியங்களை அநேக வேலை கேட்டு அதற்காக பெற்றுக்கொள்வதற்கு உபவாசித்து நிறைய காரியங்கள் செய்கிறோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டியதுன்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை உம்மோடு கூட நெருங்கி வாழணும், நீர் எங்களுக்காக கட்டுகிற அந்த ராஜ்யத்தில் நான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உண்மையுத்தமாக ஆண்டத்துல கேட்கணும். அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா நியாயங்கள் நீதிகள் எல்லாம் தெரியும், அதெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் என்ன செய்யல, அவங்க தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல அவங்க செய்யல. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாழ்மையை நீங்க தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. தாழ்மையா நடக்கணும். அப்புறம் நம்மள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. சரிங்களா, நம்ம ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்க்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு சொன்ன காரியங்கள் நம்ம என்ன செய்யணுமா, கீழ்ப்படிதல்களாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீங்க கேளுங்க, நீங்க தேடுங்க, என்ன தேடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, கண்டிப்பா கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை நம்ம தேடுவோம், ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரிடத்துல என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். ஏன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செய்து உபவாசத்தோடு இருந்து எல்லா காரியங்களும் செய்து அன்பு நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னா, அதனால என்னது பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியும். அதனால நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க யூத மக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லா தவளையும் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, பலியிடுவாங்க, பண்டிகையில ஆசரிப்பாங்க, ஒயினட்ல ஆசரிப்பாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது, பாவ மன்னிப்புக்கான ஒரு நோக்கம் இருக்காது. அதே சமயத்துல அவங்க இடத்துல என்ன இல்லை, தெய்வ அன்பு மற்ற இடத்துல காட்டுவதற்கான
நீதி அவங்ககிட்ட எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இவ்விதமான பக்தி தேவன் விரும்பவில்லை. எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பலி செலுத்தி உபவாசம் செய்து காணிக்கை கொடுத்து இந்த காரியங்களை காட்டிலும் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, அவர் என்ன செய்யறாரு, பக்தியாய் வாழணும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப பெரிய பக்தியில் கடுகளவு உங்ககிட்ட இருந்து விசுவாசம் இருந்தா போதும். அந்த விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்காக 1000 செயலை நாம் விரும்பும்படி செய்வதை விட அவர் விரும்புகின்றபடி ஒரு செயலை செய்வதே என்னது அதிக பக்தியான செயலாகும். தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை யோசித்து பார்த்து செய்து பழகுவோம். அப்படி நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மை பார்த்து வருத்தம் அடையாதபடிக்கு. நீங்க 1ஆம் அதிகாரம் ஏசாயா 1:14 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவைகள் எனக்கு வருத்தமா இருந்தது. எது? அவர் செய்கிற பலிகள், அவர் கொடுக்கிற காணிக்கைகள், அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள் எல்லாம் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்க இதெல்லாம் செய்யறாங்க, தேவ அன்பை என்ன செய்யறாங்க, மறந்துடுறாங்க. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த கனிகள், ஆவியின் கனிகளை அவங்க வாழ்க்கையில காட்டுவதற்கு மறந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக வருத்தப்படுகிறார். இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஆண்டவரத்துல எதை கேட்கணும், எதை தேடுறவர்களா இருக்கிறோம், எதை நம்ம கண்டடைவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இன்று நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா நம்ம எல்லாவற்றையும் சடங்காச்சாரமாக செய்வோம் அப்படின்னு சொன்னா அதனால பிரயோஜனம். எல்லாவற்றையும் தேவ அன்பின் நிமித்தமாக தேவனை மையமாக வைத்து தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, தேவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக நம்ம காரியங்களை செய்வோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்வாரு, வழி நடத்துவார். அதனால தான் அவர் தான் சொல்றாரு, நீங்க கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்க இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுல குறைவுபட்டிருக்கிறோமோ அதை கேட்டு நாம பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐசமுள்ள தகப்பனே, வானமுது சிங்காசனம், பூமி முது பாதபடி ரச்சா. அன்று இந்த வேலையிலும் கூட அதை உணர்ந்தவர்களாக உடைய பாத படியிலே நின்று ஆண்டவரே எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளை நீங்க தாங்குங்க. அவங்க கேட்கிற காரியங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போய் விடாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பில நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க சுவாமி. அன்பின் தகப்பனே, உடைய ராஜ்யம் எங்களுக்காக நீர் கட்டுகிற அந்த ராஜ்யத்துல ஆண்டவரே நாங்கள் தவறி போகாதபடிக்கு அங்க வந்து சேர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து உண்ண உணவு, உடுக்க உடையும், இருக்க இடமும் குறைவில்லாமல் தந்து எங்களை போஷித்து வருகிற அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளை கூட எங்கள் வாழ்க்கையை கூட்டி கொடுத்தீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கு. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இதற்காக முயற்சி செய்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்த அவருடைய பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க சுவாமி. இதற்காக பிரயாசப்பட்டு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் எல்லாரும் நீங்க கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க சுவாமி. அது மாத்திரல ஆண்டவரே, தேவ செய்தியை ஏந்தி சென்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க. அநேகருடைய மந்தையில் சேர நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எடுக்கிற சிறு சிறு முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.